ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா டபுள் எரிக்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா யார் எலிமினேட் ஆகி போக போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே தாங்க. அடுத்தது சண்டே யார் வெளியே போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அக்கா அரோரா தாங்க. அவங்க தாங்க சண்டே வந்து எலிமினேட் ஆகி போறாங்க. இவங்க 2 பேர் தான் பாத்தீங்கன்னா இப்போ கடைசி இடத்துல ஓட் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் தாங்க. 1,55,000 வாக்குகள் பெற்று முன்னிலையில இருக்காரு. அடுத்து 2வது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சபரி இருக்கா போல. 1,30,000 ஓட்டுகள் வந்து சபரி பெற்றிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல நம்ம விஜய் பார்வதி இருக்காங்க. 75,000 ஓட்டுகள் பெற்று 3வது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க அப்படி இப்படி யாரையும் குறை பேசினாலும் எதையாவது ஒரு கண்டென்ட் கொடுத்துடுறாங்க. அதனாலே இவங்க பிக் பாஸ் உள்ள ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க போல. அடுத்தது பாத்தீங்கன்னா கமருதீன் தான். அவர் 4வது இடத்துல இருக்காரு. 64,000 வாக்குகள் பெற்று 4வது இடத்துல இருக்காரு. இந்த வாரம் கேப்டன் ஆக வேண்டிய நம்ம கமருதீன் ஜஸ்ட் மிஸ்ல வந்து நம்ம கனி வந்து தட்டி தூக்கிட்டாங்க கேப்டன் பதவியை. இவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இவருடைய கதையை சொல்லியிருக்கிறாரு. இதுல சிம்பதி ஆகி நிறைய மக்கள் இவருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஓட்டின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா நாளைக்கு கூட இவர் 3வது இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா 5வது இடத்துல நம்ம ரம்யா ஜோ தான் இருக்காங்க. 54,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இவங்க இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து எஸ்கேப் ஆனாலும் அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து நாமினேஷன்ல வந்துருவாங்க. மக்கள் இவங்களை புரிஞ்சு எப்படி குத்தணுமோ அப்படி குத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 6வது லிஸ்ட்ல அப்சரா இருக்காங்க. 52,000 வாக்குகள் பெற்று நல்ல ஒரு பொசிஷனான இடத்துல தான் இருக்காங்க. இருந்தாலும் எதிர்பாராத எதிர்பார்ப்புகள் போல ஒரு டேஞ்சரான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. எந்த கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல. அதுக்கு அடுத்துல பாத்தீங்கன்னா நம்ம கலையரசன் தான் இருக்காரு. கலையரசனுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கெமி இருக்காங்க. கெமி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், வாலிபால் பிளேயர். இந்த டாஸ்க் அப்ப தான் சண்டைக்கு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெக்கப்புக்கன்னு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. எந்த கண்டென்ட்டும் கொடுக்கறது இல்ல. கெமிக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே தான் இருக்காரு. 50,000 வாக்குகள் பெற்று ஒரு டேஞ்சரான இடத்துல இருக்காருன்னு நினைச்சிங்களேன். இவரை பொறுத்தவரையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு மாறுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வராரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல வராரு. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இவர் தான் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸில் இருக்கிறதா கேள்விப்பட்டோம். இருந்தாலும் இவங்களோட ஆளுங்களாம் சேர்ந்து இவருக்கு வந்து அதிகமான ஓட்டை வந்து வர வச்சிருவாங்க. என்ன வர வச்சாலும் பிக் பாஸ் டீம் எடுக்கிற முடிவு தான் கடைசி முடிவாக இருக்கும். எஃப்ஜே அடுத்து பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 49,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எஃப்ஜேக்கும் அரோராவுக்கும் கெமிக்கும் எல்லாம் ஒரு 1000 ஓட்டு டிஃபரன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் தான் வந்து தகுதியான எலிமினேட் ஆகி வெளியே போறவங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமி போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த எஃப்ஜேவும் இந்த அரோராவும் பண்ற கூத்து பிக் பாஸ்ல தாங்க முடியல. இவங்க 2 பேரால எந்த வருஷமும் பிக் பாஸ்க்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்து ஏற்பட்டதில்லை. வெளியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸை தடை பண்ணணும், உள்ள இறங்கி ஆட்களோட பிக் பாஸை முற்றுகையிடணும்னு பேசிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஆபாச பேச்சு, ஆபாச கண்டென்ட், இரவுல வந்து ஒரு பார்ட்டி போல வந்து கூத்தடிக்கிறாங்க. எல்லாருமே பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் இந்த பிக் பாஸை பார்க்குறாங்க. வெறும் ஆபாசமாக தான் இருக்கு. இந்த எஃப்ஜேவும் இந்த அரோராவும் தூக்கிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற 2 காதல் ஜோடிகள் விலகிடும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு முன்னேறி வருவாங்க. ஸோ அதிரடியாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிவே இதுதான். இவங்க 2 பேரை வெளியே அனுப்பிட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டை உள்ள இறக்க போறாரு நம்ம பிக் பாஸ். அதுவும் தரமான வைல்ட் கண்டஸ்டன்ட்டை இறக்க போறாரு. பழைய பிக் பாஸ் ஆளுங்களே சில பேர் வர கேள்விப்பட்டோம். ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா இவங்களை எல்லாரையும் வச்சு செய்வாங்க. பிக் பாஸ் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக போகும். இந்த பிக் பாஸ் சீசன் ஆரம்பத்துல இருந்த இந்த எஃப்ஜே வாயில வந்தபடி பேசுறான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த அரோரா எல்லார்கிட்டையும் போய் ஆபாச செயல்களிலையும் ஆபாச பேச்சும் பேசின்னு இருக்காங்க. ஸோ இவங்களால தான் பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்க்கு செம்ம நெகட்டிவிட்டி, பிக் பாஸே தடை பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு காரணம். ஸோ அதனால பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தரமான சம்பவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா இவங்க 2 பேரை வச்சு செஞ்சு எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புவார்னு எதிர்பார்க்குறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.